நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஆக்டர் சதீஷோட படம் வந்து தியேட்டர்ல வந்திருக்குது. அந்த படம் எப்படி இருக்குது? அந்த படம் நம்ம பார்க்கறதுக்கு ஒர்த்தா? அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூலாம் பார்த்துரலாம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். முஸ்தபா முஸ்தபா இந்த படத்தோட கதை என்ன? ஆக்டர் சதீஷ் வந்து டிஆர்பி கம்மியான சேனல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிஆர்பி இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க மேனேஜர் என்ன பண்றாருன்னா, ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாரு. ஸோ அதனால சதீஷ் போய் அந்த டாக்டர் கூட ஷூட் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த டாக்டரை பார்த்து சதீஷ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சதீஷ் என்ன பண்ணாருன்னா, அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து சதீஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட் எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அவங்க டீமில் ஒரு பார்ட்டியில் என்ன ஆயிருதுன்னா, எல்லாம் சரக்கு போட்டு டான்ஸ் ஆனது வீடியோ வந்து ஹீரோயின் கிட்ட போயிருது. ஸோ இதனால ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சதீஷ் கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணுற நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால் சதீஷ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணு காலில் விழுந்து எப்படியோ சமாதானப்படுத்தி மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெடி ஆகும்போது அப்போ சதீஷ் நடித்த ஒரு மேட்ரு வீடியோ வந்து இன்டர்நெட்ல லீக் ஆயிருது. ஸோ அது என்னன்னா, சதீஷ் வந்து அது மேட்ரு வீடியோ பண்ணல, ஒரு படத்துக்காக போய் நடிச்சிருக்காரு. அது ஒன் டே ஷூட் மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து எப்படி லீக் ஆயிருது. ஸோ அது எப்படி நெட்ல இருந்து டிலீட் பண்ணாரு. ஸோ இதுக்கப்புறம் சதீஷோட கல்யாணம் நடந்துச்சா. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது கதைக்களம் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்லி சாப்ளின் 2 அந்த படத்தோட கதை கூட ஒன்றி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க. அந்த மெசேஜை எப்படியோ டெலிட் பண்ணுறதுக்காக பிரபுதேவா போராடுவார். இதில் வந்து சதீஷ் வந்து அவரோட வீடியோ இன்டர்நெட்டில் லீக் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படியோ டெலிட் பண்ணுறதுக்காக போராடுறாங்க. அண்ட் பிரவீன் சரவணோட மேக்கிங் உண்மையாலுமே இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து காமெடியில் அவ்வளோ நல்லபடியாக எடுத்துக்கொண்டு போய் இது பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் சதீஷோட ஆக்டிங் குறை சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவருக்கே தெரியும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு காமெடி பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த லெவலுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி போயிருக்காரு. அண்ட் இவர் கூட ஃப்ரெண்டாக நடிச்ச சுரேஷும் நிறைய இடங்களில் காமெடி பண்ணியிருக்காரு. அண்ட் சிரிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அண்ட் கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹேக்கராக வராரு. தன்னோட சின்ன வயசில் நடந்த பிரச்சனைகள்லாம் வச்சு இப்போ பழி வாங்கி நிறைய காமெடிகள் பண்ணியிருந்தாரு. உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகலை. ஆனால் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கும்போது ஓவர் ஆக்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஆக்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் கூட உண்மையிலேயும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கதைக்கு சூப்பராகவே அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலுமே அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் சீனில் தேவையில்லையோ, ஏன்னா அந்த பிரச்சனை வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் ஃபீல் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் உண்மையிலுமே சூப்பர்னு சொல்லுவேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. சாங்கும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு ஆடுற சாங்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனால் லவ் சாங்லாம் வந்து கேட்கறதுக்கு செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அவரோட ஒர்க்கு ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இடங்களில் லேக் ஆனாலுமே அந்த சினிமோட்டோகிராஃபி ஸ்டைலில் காப்பாற்றி அதை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அண்ட் நான் இந்த படத்தில் மைனஸாக பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் காமெடிகளும் நிறைய இடங்களில் கிளிக் ஆகலை. அண்ட் புகழோட காமெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய இடங்களில் கிளிக்காக ஆகலை. அண்ட் அவரோட ஆக்டிங்கும் எங்கேயுமே செட் ஆகலை. ஓவர் ஆக்டிங் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படம், சிரிக்கக்கூடிய படம்னா அது இந்த படம் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன 5/3. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீலை கொடுத்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.